ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் எல்லா இரைச்சல்களுமே இல்லாத ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. அந்த கிராமத்துல நிறைய மக்கள் வசிச்சுட்டு வந்தாங்க. அதே கிராமத்துல ஒரு வயதான அம்மா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தோட்டம் அமைக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு சின்ன தோட்டம் வச்சிருந்தாங்க. அந்த தோட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பல விதவிதமான பூக்கள் இருந்துச்சு. பல வண்ணங்கள்ல பூத்து குலுங்கிட்டு இருக்கும். அந்த தோட்டத்துக்கு மத்தியில சின்னதாக ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. அதுல தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. தினந்தோறும் அந்த கிராமத்துல இருந்து நிறைய மக்கள் அந்த தோட்டத்தை வந்து பார்த்துட்டு போவாங்க. அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த தோட்டத்தை மட்டும் பார்க்கறது வர்றது கிடையாதுங்க. தினந்தோறும் வந்து அந்த அம்மா கிட்ட வந்து பேசிட்டு போவாங்க. அந்த வயதான அம்மா ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப சுலபமான தீர்வுகள்லாம் சொல்லுவாங்க. இதனாலேயே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, தினந்தோறும் வந்து இந்த அம்மா கிட்ட பேசிட்டு போவாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாமே மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. ஒரு சமயம் ஒரு இளைஞர் ஒருத்தர் இந்த அம்மாவை பார்க்கறதுக்காக வந்தாரு. அவர் அந்த தோட்டத்துக்குள்ள நுழையும் போதே ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. அவ்வளோ அழகா இருக்கு அந்த இடம். அங்க இருக்கிற காற்று கூட ரொம்ப மனமா இருந்துச்சு. இப்ப இந்த இளைஞர் அந்த வயதான அம்மாவை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த வயதான அம்மா இந்த இளைஞரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. சொல்லுப்பா, எப்படி இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த இளைஞர் சொல்றாரு, அது ஒன்றும் இல்லம்மா, எனக்கு என் வாழ்க்கையில ஒரு திருப்தி அப்படிங்கிறதே இல்லாம இருக்கு. இப்ப நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையில எனக்கான வருமானம் வருது, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. ஆனாலுமே நான் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். எதோ நோக்கி ஓடுறேனே தெரியாம ஏதோ ஒரு இல்லாத இலக்கை நோக்கி ஓடுற மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையில எது செஞ்சாலுமே ஒரு திருப்தியே இல்லாம இருக்குது. இதனால தினம் தினம் எனக்கு வந்து மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல இருந்து விடுபடுறது என்ன வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, அப்படியாப்பா, சரி வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே நடந்துகிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த வயதான அம்மா கீழே இருந்து இந்த மண்வெட்டியை ஒன்று எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த இளைஞர்கிட்ட அந்த மண்வெட்டியை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, சரிப்பா நீ இந்த இடத்த தோண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா குழி பறிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க குழி பறிச்சதுக்கு அப்புறமா அந்த அம்மா அந்த இளைஞர்கிட்ட 3 விதைகளை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, நீ இப்ப இந்த 3 விதைகளுமே நட்டு வைப்பா அப்படிங்கிறாங்க. அந்த இளைஞருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த கேள்விக்கு சம்பந்தமே இல்லாம இந்த அம்மா ஏதோ ஒரு பதில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அதை வந்து ஒரு வாய் விட்டுமே கேட்டுட்டாரு. இல்லம்மா, நான் வந்து வேற ஒரு கேள்வி கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி திருப்தியே இல்லாத மாதிரி இருக்கு, எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, இதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு கேட்டேன். ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம 3 விதைகளை கொடுத்து நட சொல்றீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த விதைகளை நீ நட்டினா எவ்வளவு நாள்ல இதுல இருந்து பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த விதைகளை நட்டுட்டு தினம் தினம் நீ தண்ணி ஊற்றணும், அதை பராமரிக்கணும். பராமரிச்சு எந்த ஒரு பூச்சிகள்லாம் வராம பராமரிச்சினாதான் ஒரு சில வருடங்கள்ல இந்த விதைகள்லாம் பெரிய மரமா மாறும். அந்த மரத்துல இருந்தா உனக்கு வந்து பலன்கள் கிடைக்கும். ஆனா அதை விட்டுட்டு நீ தினம் தினம் இந்த விதைகளை போட்ட உடனேயே எனக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எப்படிங்க சாத்தியமாகும்? நம்ம விதைகள் போட்டோம்னா கண்டிப்பா அது வளர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் அதுல இருந்து பழங்கள் அந்த மாதிரி வேற ஏதாவது பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இது போலதான்ப்பா உன்னுடைய வாழ்க்கையிலுமே நீ ஏதாவது ஒரு லட்சியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லட்சியத்தை அடையறதுக்கு நீ தினம் தினம் பாடுபட்டு தான் ஆகணும். தினம் தினம் அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா அதுக்கான பலன் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் மனசுக்குள்ளார ஆழமா பதிஞ்சிருக்கு. இதனாலதான் என்ன ஆகுதுன்னா, நீ தினம் தினம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, ஆனா அதுக்கான பலன்கள் கிடைக்க மாட்டேங்குது. நீ நினைக்கிற அந்த விஷயத்தை அடைய முடியலையே அப்படிங்கிற எண்ணம் உன் மனசுக்குள்ளார ஊறி போயிடுச்சு. அதன் காரணமா தான் உனக்கு அந்த திருப்திங்கிறதே இல்லாம இருக்கு. நீ இதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணு, நீ அடையக்கூடிய அந்த இலக்கை நினைச்சு எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அதுக்கு பதிலா தினம் தினம் அந்த இலக்கை நோக்கி ஓடுற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. இப்ப நீ ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த தொழிலை எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கான மூலதனம் எவ்வளோ, அதுக்கான வேலையாட்கள் எவ்வளோ, எந்த சமயத்துல ஆரம்பிச்சா சரியா இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளுமே ஒவ்வொரு சமயத்துல அப்படியே செஞ்சுக்கிட்டே வா. இப்படி எல்லா வேலைகளுமே செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள்லயே எல்லா வேலைகளையும் முடிஞ்சு நீ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த தருணம் வந்துடும். அந்த சமயத்துல ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா அது நல்ல விதமா போய்கிட்டு இருக்கும். அதை விட்டுட்டு நீ தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் வச்சுக்கிட்டு
அதற்கான எந்த ஒரு வேலைகளிலுமே ஈடுபடாமலே இருந்தேன்னா அதுவும் மனசுக்குள்ளார ஒரு உறுத்தலாவே இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா கடைசி வரைக்கும் அதை ஆரம்பிக்கவே முடியலையே அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளார உறுத்திக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் நீ போக்கணும் அப்படின்னா நீ இப்பையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிக்கணும். நீ போடுற அந்த கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட்ஸு நாளடைவில் என்ன ஆகும்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்து உனக்கு பெரிய பலனா திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த இளைஞருக்கே புரியுது, இவ்வளவு நாள் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஆனா அவர் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த ஆசை என்ன, அதை அடையறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத என்னைக்குமே அவர் யோசிச்சதே கிடையாது. இதனாலே என்னாச்சுன்னா அவர் வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் சரி ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ற மாதிரி அவருடைய மனசுக்குள்ளார தோணிக்கிட்டே இருந்திருக்கு. இப்ப இந்த அம்மா கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு முதல் வேலையா அவர் என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்படுறாரோ அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதுறாரு. எழுதிட்டு அந்த இலக்கை அடையணும் அப்படின்னா அதுக்கு இப்ப நான் எவ்வளவு வேலைகள் செய்யணும், ஒவ்வொரு நாளுமே எத்தனை மணி நேரங்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு பிளானை போடுறாரு. அந்த பிளான் போட்டதுக்கு அப்புறமாவே அவர் மனசுல இருந்த அந்த குழப்பங்கள்லாம் நீங்கிடுச்சு. அவர் எது நோக்கி போறாரு அப்படிங்கிறது அவருக்கு சரியா புரிஞ்சிடுச்சு. அன்னையிலிருந்து எல்லா வேலைகளையுமே ரொம்ப திருப்தியோட மன நிம்மதியோட செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்மளை அறியாமலே நம்ம மனசுக்குள்ளார எதையோ ஒன்று மிஸ் பண்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா அந்த லட்சியத்தை எப்படி அடையிறது, அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத என்னைக்குமே நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க. அந்த லட்சியத்தை அடையணும் அப்படிங்கறத மட்டும்தான் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இதனாலதான் அந்த விஷயம் எப்பவுமே ஒரு நிராசையாவே உங்க மனசுக்குள்ளார உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். அதனால இதுக்கப்புறம் உங்களுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எழுதி வைங்க. அந்த லட்சியத்தை அடையறதுக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி வேலை செஞ்சா அந்த லட்சியத்தை அடையலாம், எத்தனை மணி நேரங்கள் வேலை செய்யணும், வேற என்னென்னலாம் வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா பட்டியலிடுங்க. கண்டிப்பா நீங்களுமே ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.